இந்த பிரபா உணவகம் ஹரோ நகரத்திலே திறந்தது மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது. ஸ்டார்டரே இப்படியாக இருந்தால் நமது மெயின் மீல் எப்படி இருக்கும் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. வா, டிலிஷியஸ். இலங்கை மண்ணிலே எப்படி ஒரு நெத்தலியை பொரித்து கொடுப்பார்களோ அதே போல நமது ஹரோ மண்ணிலே நம் தமிழ் உறவுகளுக்காக இந்த உணவகம் தொடர்ந்து இப்படியான நமது தமிழ் மண்ணின் வாடையோடு இந்த உணவை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எனது பாராட்டுகள். பிரபா உணவகம் 262 நோத்தோல் ரோட், சவுத்தரோ. போன் 0208 488 1491. தமிழ் உறவுகளே வணக்கம். பிரிட்டன் தகவல்களுக்காக இப்பொழுது சீமாம்பிள்ளை யோகரட்னம் அவர்களோடு நாங்கள் தொடர்பை ஏற்படுத்தி இருக்கின்றோம். வணக்கம் சீமாம்பிள்ளை யோகரட்னம் அவர்களே. வணக்கம் எஸ் கே ராஜன் அவர்களே. வணக்கம். பிரிட்டன் நாட்டிலே திடுதிப் என மிக அவசரமாக, ஆனால் யாரும் எதிர்பார்க்காத முறையில் ஜூலை 4 பொது தேர்தல் என பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் அறிவித்துவிட்டார். இந்த அறிவித்தலின் பின்னணியில் பல்வேறு விடயங்கள் எடுத்து நோக்கப்படுகின்றன. இது பற்றி நீங்கள் தரக்கூடிய தகவல்கள் எவை? நாங்கள் பல மாதங்களாக பிரித்தானிய அரசியல் சம்பந்தமாக கதைத்து வந்து இருக்கின்றோம். முன்னைய பிரதமர்களுக்கு என்ன நடந்தது, என்ன பின்பு வந்த பிரதமர்கள் என்னென்ன சிக்கலில் மாட்டுப்பட்டார்கள் என்று பல தொடராக இருந்த போது இறுதியாக இந்த அரசாங்கத்தை கொண்டு செல்லும் அளவுக்கு ஒரு 18 மாதம் தொடர்ந்து ஒரு அரசாங்கத்தை கொண்டு செல்லும் அளவுக்கு ரிஷி சுனாக் அவர்கள்தான் பிரதமராக இருந்தார். ஆனால் அவருடைய அந்த 18 மாத காலமும் அவர்களுடைய ஆட்சியின் போது வர விளைவுகள் எல்லாம் இவர்களுடைய 14 வருட தோல்வியை, அது 14 வருடங்களாக இவர் செய்ததில் உள்ள வீழ்ச்சிகள் எல்லாம் இவருடைய தலையிலே விழுவது போல் ஒரு தோற்றம் கொண்டு இருக்கிறது. இவருக்கு நான் நினைக்கின்றேன் இவர் நல்ல ஸ்திரமாக இருந்தார். ஆனால் கடந்த சில மாதங்கள் அல்லது சில வாரங்களாக இவருடைய பிடி இவரை விட்டே தளர்ந்து கொண்டு போனதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதா இருந்தது. ஒன்றன் பின் ஒன்றாக பல தோல்விகள், அரசாங்கத்தினுடைய நிகழ்வுகள், தோல்விகள் வரும்பொழுது அந்த தோல்வி முழுவதும் அரசாங்கத்தின் மீது இருந்தாலும் அது குறிப்பாக ரிஷி சுனாக்கினுடைய தோல்வியாகவே இங்கே கருதப்பட்டது. வேணுமென்றே அப்படி ஒரு மாயை இங்கே உருவாக்கப்பட்டது. அந்த ரீதியில் எலெக்ஷன் வரும், இப்பொழுது வரும் இந்த வருடத்தின் 2வது பகுதி, அதாவது ஜூன் மாதம் தவிர்ந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இப்படியான நாட்களில் தான் இது அறிவிப்பதற்கு ஆயத்தமாயிருந்தார்கள். ஆகவே கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட கூறியிருந்தார் அது வருட கடைசியில், அதாவது வருடத்தின் நடுப்பகுதியின் பின் தான் அறிவிக்கப்படும் என்று. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கான நேரடி பாதையில் திடீரென இவர் ஏன் அறிவித்தார்? இது பலரும் கேட்கும் ஒரு கேள்வி. இது நீங்கள் நான் மட்டும் கேட்கும் கேள்வி அல்ல. இவருடைய பாராளுமன்ற உறுப்பினர்களே இந்த கேள்வியை கேட்கின்றார்கள். என்ன நடந்தது? இப்ப ஏன் இப்படி அறிவித்தார்? எங்களோடு ஒரு வார்த்தை கதைத்தாரா? சில அமைச்சருக்கே தெரியாது நேற்றைய தினம் இதை அறிவிக்க போகிறார் என்று. விரல் விட்டு எண்ணம் சில அமைச்சர்களுக்கே ரகசியமாக சொல்லியிருந்தார். உதாரணமாக டேவிட் கேமரன் வெளிநாட்டு அமைச்சர், அவர் வெளிநாடு செல்லும் பொழுது அந்த பயணத்தை இடையில் நிறுத்தி கொண்டு நாட்டுக்கு திரும்பும்படி அவருக்கு உத்தரவிடப்பட்டது. அதே போன்று பாதுகாப்பு அமைச்சர் அல்பேனியாவுக்கு போக இருந்தவர், அவருடைய பயணம் நிறுத்தப்பட்டது. ஆகவே அது உயர் மட்டத்தில் சில தகவல்கள் கொடுக்கப்பட்டன. ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதுவுமே அறிவிக்கப்படவில்லை. அதிலும் மோசமாக ஒரு சுற்றறிக்கை, ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருந்தார். 4:15 மணிக்கு எல்லாரும் அமைச்சரவை மீட்டுக்கு வர வேணும், இங்கே ஒரு கூட்டம் இருக்கிறது, கலந்து கொள்ளுங்கள் என்று. அதற்காக எல்லோரும் அங்கே வந்து கொண்டே இருந்தார்கள். அப்ப அவர்களுடைய எண்ணம் என்றால் விசேடமான ஒரு மீட்டிங் நடக்க போகிறது என்று. இவர் திடீரென்று தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு வெளியில் வந்து அறிவித்தார் ஜூலை 4 இந்த எலெக்ஷன் நடக்க போறது என்று. இதனால் அதிர்ச்சி அடைந்தது எதிர்கட்சி அல்ல, ஆளும் கட்சி. ஆளுங்கட்சியில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கடும் கோபத்தில் உள்ளார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இது தெரியவில்லை, அவர்கள் தங்களை தயார் செய்து கொள்ளவில்லை. அத்தோடு இன்னொரு சிக்கல் என்னவென்றால், நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு பாராளுமன்றத்தினுடைய அந்த காலம் முடிவடைகிறது.
பாராளுமன்றம் கலைக்கப்பட உள்ளது. இந்த நாளையோடு கலைக்கப்பட்டு அடுத்த வாரம் அரசருடைய உத்தரவோடு கலைக்கப்பட்டு புதிய ஒரு பொது தேர்தல் நடவதற்கான சகல முறைகளும் ஆரம்பிக்க போறது. ஆகவே இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவசரமாக தங்களுடைய அலுவலகங்களை விட்டு வெளியேறும் ஒரு நிலைக்கு வந்துள்ளார்கள். உதாரணமாக அவர்களுடைய பத்திரங்கள், அவருடைய பேப்பர்கள் எல்லாம் எடுப்பதற்கே அவர்களுக்கு அவகாசம் இல்லை. நேற்று அறிவிக்கின்றார் நாளைக்கு வெளியில் போகணும் என்றால் இவர்கள் கடைசியா அந்த நாங்கள் சொல்லுவோம் பின் பேக் என்று அதுகளைத்தான் இவற்றையெல்லாம் கட்டி கொண்டு போகும் ஒரு பரிதாப நிலை ஒன்று ஏற்பட்டுள்ளது. ஒன்று, அவர்கள் சொந்த கட்சியே கோபம். 2வது, 65 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த முறை தேர்தலில் கேட்க மாட்டார்கள். முன்பே அறிவித்தார்கள் அடுத்த தேர்தலோடு நாங்கள் திரும்பவும் பாராளுமன்ற உறுப்பினராக வரமாட்டோம் என்று. இப்படியான நெருக்கல்கள் இருக்கும் பொழுது இதை ஏன் இவர் அறிவித்தார் என்றால், எங்களுடைய கணிப்பின்படி நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக இந்த அரசாங்கத்தின் மீதான குற்றச்சாட்டுகள் அதிகரித்து கொண்டு போகின்றன. தோல்விகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருகின்றன. குறிப்பாக இந்த படகுகள், சிறிய படகுகள் மூலம் இந்த நாட்டுக்கு வருபவர்களை நான் கட்டுப்படுத்தி விட்டேன், என்னுடைய பெரிய வெற்றி, அடுத்த கட்டம் இவர்களையெல்லாம் ருவாண்டாக்கு அனுப்புவேன் என்றது பெரிதாக மாறுதட்டி கூறிக்கொண்டிருந்தார். ஆனால் இவருக்கு தெரிகிறது இதை பார்த்து கொண்டிருந்தால் இதைவிட மோசமான தவறுகள் நடக்க போறோம். உதாரணமாக NHS அந்த சுகாதார சேவையில் உள்ள 7000 பேருக்கு அதிகமானவர்கள் காத்திருக்கும் பட்டியல், இப்படி அதிகரித்து கொண்டு போகும் பொழுது அரசாங்கத்தின் மீதான வெறுப்பு அதிகரிக்கிறதாக இவர் நினைத்தார். நான் இன்னும் 2 நாள் கூட போனால் எனக்கான எதிர்ப்பு நெகட்டிவாக இருக்க போகிறோம், ஆகவே வேகமாக இதை அறிவித்து இந்த நட்டம் இதோடு இருக்கட்டும், இதுக்குள்ளே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று இவர் நினைத்திருக்கிறது போல் தெரிகிறது. ஏனென்றால் இந்த ஜூலை மாதம் வந்தால் நல்ல வெயிலாயிருக்கும். இந்த சிறிய படகுகளில் வருபவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். இவர்கள் அவர்களை பயப்படுத்தி வரவிடாமல் செய்வோம் என்று சொன்னதுக்கிடையிலே 7000 பேருக்கு மேல் வந்து விட்டார்கள். இவருடைய பெரிய ஒரு வெற்றி இந்த ருவாண்டாவை சாட்டித்தான் அகதியவர்களை அனுப்ப போறோம் என்று. அது இவரால் நடைமுறை சாத்தியமில்லை. இதோட இன்னும் ஒரு முக்கிய புள்ளி, நேற்றைய தினம் அறிவித்து விட்டார். இந்த ருவாண்டாவுக்கு போற விவகாரம் ஜூலை 4ஆம் தேதிக்கு முன் நடக்காது. அதனுடைய கருத்து என்னவென்றால், ஜூலை 4ஆம் தேதி பொது தேர்தல், அதுக்கு முன்னுக்கு யாரையும் அனுப்ப முடியாது. பின்பு தான் வென்று பிரதமராக வந்தால் அதை பற்றி யோசிப்போம் என்பதுதான் மறைமுகமான கருத்து. ஆக இது கூட அவருக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதே நேரம் முன்னாள் உள்நாட்டு அமைச்சர் அந்த சுவலா பிரபமன் இந்த ஒரு புள்ளியை வைத்துத்தான் இவரை பல தடவை பகிரங்கமாக தாக்கி கொண்டு வந்திருக்கிறார். இந்த நிலையில் போனால் இப்படித்தான் பாராளுமன்றம் அமையும், நாங்கள் பொது தேர்தலை தோல்போம் என்று அவர் எச்சரித்திருந்தார். இப்பொழுது இவர் போற பாதை அதை நோக்கியே இருக்கிறது. 2வது விவகாரம், இவர் அறிவித்த நேரம் ஓரளவுக்கு தெரியும். எப்படியான நாட்கள், எப்படியான நேரங்கள், நாங்கள் எல்லாம் வானிலை பார்த்துத்தான் பல விடயங்களை செய்வோம். நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும், கடந்த 2 தினமான பெய்த மழை கூட இங்கே இந்த அரசியலில் பெரிதாக பேசப்படுகிறது. கடும் மழை பெய்யும் பொழுது இவர் தன்னுடைய ராஜினாமாவை, அதாவது தேர்தலை அறிவிக்க போகின்றார். அப்படி என்றால் உண்மையில் அவர் அந்த பாராளுமன்ற கட்டடத்துக்குள் இருந்தே அதை செய்திருக்கலாம். ஆனால் வெளியே வந்து மழையின் போது இவர் அந்த அறிவிப்பை அறிவித்தது பலரையும் ஆச்சரியத்தில் வைத்தது. ஒன்று, சிலர் கூறினார்கள் அவரை உள்ளுக்கே இருந்து அந்த அறிவித்தலை செய்ய வேண்டும் என்று. இல்லை, வளமையான ஒரு பிரதமருடைய அறிவிப்பு என்பது பாராளுமன்ற, அதாவது 10 டவுனிங் ஸ்ட்ரீட் வாசத்துக்கு வெளியே இருந்துதான் நடக்கிறது. ஆகவே அதை அங்கேதான் செய்ய வேண்டும் என்று அவர் இடம் பிடித்ததாக ஒரு வதந்தி பரவுகின்றது. இதனை விட மோசமான நிலை, அதை உலக நாடுகள் பல அவதானித்த ஒரு விவகாரம். நேற்றைய தினம் இவ்வளவு மழை பெய்யும் பொழுது அந்த மழையில் நனைந்து கொண்டு பிரதமர் இந்த அறிவித்தலை அறிவித்திருந்தார். எல்லோரும் பத்திரிகை நிருபர்கள் சரி, பாராளுமன்ற உறுப்பினர் சரி, எல்லோரும் குடையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாராளுமன்ற, அதாவது பிரதமர் அங்கே மழை குடையின்றி அவர் கதைத்து கொண்டிருந்தார். அவருக்கு யாரும் ஓடி வந்து ஒரு குடையை பிடித்து அந்த மழையில் இருந்து காப்பாற்ற நினைக்கவில்லை. இது கூட ஒரு வித்தியாசமாக பலரால் பார்க்கப்படுகிறது. எங்களை பொறுத்தவரையில் அவரை ஏன் அப்படி நனைய விட்டார்கள் என்று பார்த்தீங்கன்னா, பத்திரிகையில் வந்த படம் முழுவதும் அவருடைய கோட் முழுவதும் நனைந்த ஈர கோட்டோடு அவர் நிற்கும் காட்சி
போடப்பட்டது. இது வேணுமென்றே நடந்ததா இல்லையா தெரியவில்லை. இவருக்கு நனியட்டும், எங்களுக்கெல்லாம் இப்படி அவசரமா ஒரு அறிவிப்பை அறைத்து எங்களுக்கு இப்படி ஒரு அவமானம் செய்கிறாரே, இவருக்கு நாங்கள் பழி வேண்டுவோம் என்ற மாதிரி இவர்கள் நினைத்திருந்தார்களோ என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு வருகிறது. ஆகவே இவருடைய அறிவிப்பும் மற்றது இந்த அறிவிக்க நேரம் மிக முக்கியமானது என்று பல பத்திரிகையாளர் நேற்றைய தினம் ஒன்றன் பின் ஒன்றாக சுட்டி காட்டினார்கள். நேரம் காலம் தெரியாமல் ஒரு அறிவிப்பை செய்தது இவருடைய தோல்வியை பெரிதாக காட்டப்போகிறது என்ற நிலை இப்பொழுது படுகிறது. நீங்கள் பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் எவ்வாறு அந்த அறிவிப்பை வெளியிட்டார் என்பதை எடுத்துக் கூறினீர்கள். அதே நேரத்தில் பலரும் இந்த அறிவிப்பை வரவேற்றுக் கொண்டார்கள். அதிலே முக்கியமாக எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தன்னுடைய வரவேற்பை, இந்த பொது தேர்தல் தொடர்பான அறிவிப்பை அவர் மேற்கொண்ட விதத்தை நிச்சயமாக நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அதனையும் இப்பொழுது எடுத்துக் கூறுங்கள். நிச்சயமாக இது மிக முக்கியமான ஒரு விடயம். காரணம் என்னவென்றால், பிரதமர் தன்னுடைய தேர்தலை நடக்க போது அறிவிக்கிறார் வெளியே கொட்டும் மழையில். ஆனால் பின்பு உரையாற்றிய எதிர்கட்சி தலைவர் பாராளுமன்றத்துக்குள், அதாவது பிரதமருடைய அலுவலகத்தில் கேட்போர் கூடம் ஒன்று இருக்கிறது, உத்தியோகபூர்வமாக கட்சியினுடைய கொடிகள் எல்லாம் வைத்து எல்லாம் ஒரு பிரதமர் எப்படி ஒரு சாதாரணமாக ஒரு பிரதமர் எப்படி அலுவலகத்திலிருந்து கதைப்பாரோ, உத்தியோகபூர்வமான அறிக்கைகளை விடுவாரோ, அப்படியான ஒரு நிலையிலிருந்து எதிர்கட்சி தலைவர் கதைத்திருந்தார். இது இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர் ஏற்கனவே பிரதமர் ஆகிவிட்டார், அதற்கான ஒத்திகைதான் இதுவோ என்ற ஒரு கேள்வி அங்கு எழுந்தது. அடுத்தது மிக மகிழ்ச்சி அடைந்தது எதிர்கட்சி. காரணம், பல தடவை இந்த அரசாங்கத்தை மாற்ற வேண்டும் என்று கூறி பல தடவை தேர்தலை அறிவியுங்கள் என்று கூறின பொழுது அவர்கள் இப்பொழுது இல்லை என்று கூறி வந்தாலும் திடீரென்று அறிவித்த பொழுது இங்கே ரெண்டு பாதிக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்கிறது. மிக வேகமாக குறிப்பிட்ட இந்த காலத்துக்குள் பிரச்சாரத்தில் இறங்க வேண்டும். ஆனால் எதிர்கட்சி எப்படியோ மறைமுகமா தங்களுக்குள் ஆயத்தப்படுத்தி கொண்டே வந்தார்கள். சில கொள்கைகளை கடந்த வாரம் அறிவித்தார்கள். 6 முக்கியமான புள்ளிகளை வைத்து அறிவிக்கும் பொழுதே அவர்கள் ஒரு பொது தேர்தலுக்கு தங்களுக்குள் ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று தெரியும். ஆனால் பாவம், இந்த ஆளுங்கட்சியில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இதில் எதுவுமே அவருடைய கண்ணுக்கு படவில்லை. அவர்கள் உண்மையாக பிரதமரால் ஏமாற்றப்பட்ட ஒரு செய்தி பல தடவை இருக்கிறது. ஒரு பேட்டி கண்ட பொழுது அவர் முணுமுணுத்தார். லேபர் கட்சியில் உள்ள எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, ஏனென்றா அவங்க வெள்ள போறோம்னு தெரியும், எங்களுக்கு எதுவுமே தெரியாம கண்ணை கட்டி காட்டுல விட்டு நாங்கள் சரியான கோபத்தில் இருக்கிறோம் பச்சையாக கூறும் அளவுக்கு இருந்த இது சாதாரண ஒரு 3ஆம் தர நாட்டு அரசியல் போல் கூட படுகிறது. எதிர்கட்சி தலைவர் மிக நம்பிக்கையோடு இருக்கின்றார். இப்பொழுது இங்கே உள்ள பத்திரிகைகள் ஊடகங்களுடைய எதிர்பார்ப்புகளை பார்க்கும் பொழுது 1997ஆம் ஆண்டு டொனி பிளேயர் வந்த பொழுது மிக பெரும்பான்மை வெற்றியோடு பாராளுமன்றத்தை அமைத்தார். அது போன்ற ஒரு வெற்றி கிடைக்க போன்றது என்று அவருடன் கூறுகிறார்கள். அது உண்மையாக கிடைக்குமா இல்லையா என்பது ஒன்று. ஆனால் இவர்கள் கூறுவதை பொறுத்து பார்த்தால் நிச்சயமாக எதிர்கட்சியான தொழிற்கட்சி தான் பதவிக்கு வரப்போகிறது என்றும், அடுத்த சில கட்சிகள் இவருக்கு உதவியா இருக்கலாம். அது எதை பொறுத்து இருக்கிற என்றால், இவர் அறுதி பெரும்பான்மை இவர் ஒரு கட்சியாக பெறும் பொழுது மற்றவர்களுடைய ஆதரவு இவருக்கு தேவைப்படாமல் தானாகவே தனியாகவே அரசாங்கத்தை அமைக்க முடியும். ஆனாலும் சில கட்சிகள், உதாரணமாக லிபரல் டெமோக்ராட் போன்ற கட்சிகளுடைய கொள்கைகள் கிட்டத்தட்ட தொழிற்கட்சியை போல் இருப்பதனால் சில சந்தர்ப்பங்களில் இவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை இல்லை என்றாலும் சில வாக்குகளை, மற்ற கட்சிகளுடைய வாக்குகளை பெற்று கூட இவர்கள் பதவிக்கு வரலாம். ஆகவே பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. லேபர் தொழிற்கட்சி அறுதி பெரும்பான்மையோடு வெல்லுமா அல்லது ஒரு மட்டமா கடுமையான போட்டி இருக்கும்? அப்படியானால் வேறு சில கட்சிகளுடைய உதவி இவர்களுக்கு தேவைப்படுகிற அந்த கேள்வியை இங்கே கூட நாங்க சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே நேரம் எதிர்கட்சியான தொழிற்கட்சி மட்டும் அரசாங்கத்துக்கு எதிரி அல்ல. அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருந்த பல பாராளுமன்ற உறுப்பினர்கள், பல அரசியல்வாதிகள் இப்பொழுது ரிஃபார்ம் யூகே என்ற ஒரு புதிய கட்சியினுடைய பின் செல்ல துவங்கிவிட்டார்கள். கடந்த மாதம் நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் கூட சில இடங்களை அவர்கள் பிடித்திருந்தார்கள். சில இடங்களை ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்ட நிலையும் இருக்கிறது. ஆகவே அவர்கள் எப்படியாவது யாரை மிதித்தாவது தங்களுக்கு கூடிய வாக்கை பெற்று தாங்கள் ஒரு செல்வாக்கை பெற வேண்டும் என்பதனால்
ஆளுங்கட்சிக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களை வைத்துள்ளார்கள். அதற்கு நைஜல் ஃபராஜ் என்பவர் பல தடவை கட்சிகளின் பெயரை மாற்றி மாற்றி பிரெக்சிட்டுக்காக உழைத்து வெற்றி கண்டவர். இப்பொழுது அந்த நேரடியாக அவர் தான் போட்டியில் கலந்து கொள்ளவில்லை, ஆனால் ரிஃபார்ம் யூகே என்ற கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய போகிறேன் என்று கூறும் பொழுது அரசாங்கத்துக்கு எதிரான வாக்குகள் இன்னும் சிதையக்கூடிய ஒரு நிலை வரும் பொழுது அரசாங்கம் படுதோல்வியை அடையும் ஒரு நிலை காணப்படுகிறது. ஆகவே அவர்கள் கூறுவது போல் எதிர்கட்சிகள் ஓரளவுக்கு 14 வருடங்களுக்கு பின்பு இந்த நாட்டில் ஒரு வித்தியாசமான ஒரு கட்சி மாற்றம் வருகிறது என்று நம்புகிறார்கள். எதிர்கட்சி தலைவரும் அதைத்தான் கூறுகிறார்கள். இந்த நாட்டில் ஒரு புதிய அத்தியாயம் பிறக்கிறது, கேஓஸ், அதாவது இந்த குளறுபடியெல்லாம் இதோடு நிற்கட்டும் என்ற ஒரு வாசகத்தை வைத்துத்தான் அவர் கூறியிருந்தார். இன்னொரு சம்பவத்தை கூட நாங்கள் அவதானிக்கலாம். நேற்றைய தினம் பிரதமர் இந்த தேர்தலை அறிவிக்கும் பொழுது வெளியில் மழையில் ஒவ்வொன்ற மழையில் அறிவிக்கும் பொழுது பின்னுக்கு ஒரு பாட்டு ஒன்று கேட்டுக்கொண்டிருந்தது. அதை நாங்கள் நேரடியாக பார்க்கும் பொழுது யார் இதை பாடுகிறார் என்று பார்க்கும் பொழுது 1990ஆம் ஆண்டு அளவில் வெளிவந்த ஒரு பாடல். அது இந்த இப்படி ஒரு இனியொரு மாற்றம் பெறணும் என்றால் இப்படி ஒன்று நடந்துதான் மாற்றம் பெறும், அது வெற்றியை தரும் என்ற ஒரு பாடல். அந்த பாடலை பின்புலத்திலிருந்து பலர் பாடிக்கொண்டிருந்தார்கள். அது இவருடைய பேச்சை மறைக்கும் அளவு கூட இருந்தது. ஆகவே அந்த வெற்றி அங்கு உறுதிப்பட்டதாக ஒரு செய்தி கருதப்படுகிறது. அதை பற்றி ஒரு பத்திரிகையாளர் கூறும் பொழுது, இரவு நான் அந்த தொலைக்காட்சியை பார்க்கும் பொழுது கூறினார், தங்களுக்கு அங்கே இருக்கும் பொழுதே இந்த இவருடைய பேச்சுக்கு எதிராக அந்த சத்தங்கள் வந்தது ஒரு குழப்பமாயிருந்தது என்றும், ஆனால் பின்பு தாங்கள் அந்த அதாவது ஸ்டூடியோக்கு வந்து அந்த பின்புல சத்தத்தை மிக குறைத்து பிரதமருடைய அந்த உரையை கேட்கும் அளவுக்கு செய்தோம் என்று இருக்கிறது. சகுனம் என்று நாங்கள் கூறுவோம். நாங்கள் ஆசிய மக்கள் சகுனம் பார்ப்பது என்று கூறுவோம். அப்படி பார்த்தால் சிலர் இதை மறைமுகமாக கூறினார்கள். இவர் வந்த ஒரு பிழையான சகுனத்தோடு ஆரம்பிக்கிறார், மழையில் தோஞ்சு இப்படியான நிலையில் வருகிறாரே என்று. அதே நேரம் இன்னொருவரோடு என்று உரையாடும் பொழுது அவர் தேவையில்லாமல் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார், ஏதோ ஒரு காரணத்தை வைத்து இப்படியான திகதியை அறிவிப்பார் என்றால் அவர் சாஸ்திரிகளை நாடினார் உதவியல. ஏற்கனவே அவர் ஒரு இந்து. பல சாஸ்திரவாதிகளை பார்த்து நல்ல காலம் நல்ல நேரம் பார்த்து இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் அறிவியுங்கள் என்று சொன்னாரோ இல்லையோ என்ற ஒரு சந்தேகமே வருகிறது. ஆனால் நல்ல நேரம் என்னும் பொழுது மழையில் தான் வரும் என்பது சந்தேகம். ஆகவே இப்படியான எதிர்ப்புகள் இருக்கும் பொழுது அடுத்த பொது தேர்தல் மிக முக்கியமானது. ஜூலை 4ஆம் தேதி 2 பகுதியும் கடுமையான தேர்தல் விஞ்ஞாபனத்து இறங்கல் இன்றே ஆரம்பித்து விட்டது. எதிர்கட்சி தலைவர் கென்ட் என்ற தென் பகுதியிலும் பிரதமர் வடபகுதியிலும் சென்று பிரச்சாரங்கள் ஆரம்பித்துள்ளார்கள். அடுத்த தேர்தல் விஞ்ஞாபனம் இன்னும் ஓரிரு வாரங்களுக்கு வெளியிடப்படும். அதுதான் கட்சியினுடைய கொள்கைகள் அறிவிக்கப்படும். ஆகவே பிரித்தானியா பொறுத்தவரையில், எம்மை பொறுத்தவரையில் நாம் ஒரு பெரிய மாற்றத்தை நேரு காண்கிறோம். உதாரணமாக 1996ஆம் ஆண்டு பிரித்தானியாவுக்கு நான் வந்த அடுத்த ஒரு வருடத்தை தான் டொனி பிளேயர் பதவிக்கு வந்தார். மிகப்பெரிய பெரும்பான்மை பலத்தோடு 3 தடவை அந்த கட்சி ஆட்சி செய்தது. பின்பு அவர்கள் கடந்த 14 வருடமாக தலையெடுக்க முடியாமல் இருந்தார்கள். இப்பொழுது வார அந்த தேர்தலானது ஒரு மாற்றத்தை பிரித்தானியா கொண்டு வர போகிறது என்பதை உண்மையில் கூறலாம். எதிர்கட்சிகள், சில கட்சிகள் எப்படியோ தொழிற்கட்சியை ஆதரித்து கன்சர்வேட்டிவ் கட்சியை வீழ்த்த வேண்டும் என்ற விடயத்தில் ஆளுங்கட்சியாக வரப்போகும் தொழிற்கட்சிக்கு கை கொடுப்பார்கள் என்று நாம் நம்புகிறோம். ராசி பார்த்து ரிஷி சுனாக் அவர்கள் தேர்தலை அறிவித்திருக்கின்றாரா என்ற கேள்வி எழுந்திருக்கின்ற இந்த நிலையிலே 14 ஆண்டுகளாக கன்சர்வேட்டிவ் கட்சி பிரிட்டனை ஆட்சி செய்திருக்கிறது. இந்த நிலையில் மக்களுடைய மனநிலை என்பது எவ்வாறாக இருக்கின்றது? மக்கள் களைத்து விட்டார்கள், களைத்தே போய்விட்டார். உதாரணமாக ஒன்றன் பின் ஒன்றாக அந்த பொருளாதார கொள்கைகளின் காரணமாக எல்லாம் பிழையாக செய்தார்கள் என்று நான் கூற முடியும். உதாரணமா இந்த கொரோனா வந்த பொழுது அதில் இந்த ஃபர்லோவுன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து வேலை இல்லாமல் போகாமல் வேலையை வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு சிறிய சம்பளத்தை கொடுத்து அப்படியான சில விடயங்களை செய்தார்கள். அடுத்தது பொருளாதார ரீதியாக இந்த பணவீக்கம் என்பது மிக முக்கியமானது. நேற்றைய தினம்தான் இந்த பணவீக்கம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. முன்பு 10 இருந்து அது குறைந்து வந்து நேற்றைய தினம் 2.2க்கு இறங்கியதாக
ரிஷி சுனாக் நினைத்தார் இந்த ஒரு செய்தியை வைத்தே உடனடியாக அறிவித்து தான் வெற்றி பெறலாம். ஆனால் பொதுமக்களை பொறுத்தவரையில் நீங்க எந்த புள்ளி விவரத்தை எந்த கணக்கை சொன்னாலும் எங்கள் வீட்டில் விலை வீகிறதா, எங்களால் உணவு ஒழுங்காக உண்ண முடிகிறதா, பொருட்களை வாங்க முடிகிறதா, வாடகை கூடுகிறது, மோட்கேஜ் கூடுகிறது, இப்படியான நிலையில் நாங்கள் தினசரி பாதிக்கப்படுகிறோம். இந்த ஒரு கோபம் விரக்தி மக்களிடம் இருப்பதை யாரும் மறைக்க முடியாது. ஆகவே அந்த கட்சி யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்கள் மீதுதான் அந்த கோபம் திரும்பும். அந்த நிலையில் 14 வருஷ ஆட்சிக்கு ஒரு முடிவு என்று இவர்கள் பொதுவாக சொன்னால, நான் ஆரம்பத்தில் உங்களோடு கதைத்தது போல் 14 வருட ஆட்சியை முடிவு கொண்டு வரும் பொழுது அது ரிஷி சுனாக் செய்த 18 மாதத்தோடையே அது கதையாக மாறுகிறது. அதே நேரம் முன்பு இருந்த பிரதமர்கள் செய்த அடாவடித்தனங்களுடைய விளைவை இப்பொழுது நாடு அனுபவிக்கும். உதாரணமாக உங்களுக்கு தெரியும், நீங்களும் நானும் இந்த போரிஸ் ஜோன்சனுடைய விவகாரங்களை எத்தனையோ தடவை நாங்கள் இந்த தொலைக்காட்சியில் கதைத்திருக்கின்றோம். அவர் செய்த தவறுகள், அட்டகாசங்கள் எங்கேயோ கொண்டு விட்டு பிறகு லிஸ் ட்ரஸ் என்ற பெண்மணி 44 நாள் ஒரு பிரதமராக இருந்து ஒருவர் வந்து அந்த 44 நாளுக்குள் அவர் செய்த அந்த தீய செயல்கள், அதாவது பிள்ளையான பொருளாதார கொள்கைகள் இன்று மக்களை மிக மோசமான தள்ளியுள்ளது. ஆகவே அவருடைய கோபமும் அவரை பார்க்காமல் அது ரிஷி சுனாக் மீது விடும் பொழுது அது ஒரு பரிதாப நிலையாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். எப்படியும் ஒரு பெரிய மாற்றம் பிரித்தானியாவுக்கு வருகிறது என்பதை நாங்கள் எதிர்பார்க்கத்தான் போகின்றோம். பிரிட்டன் நாடாளுமன்றம் கலைப்பு ஜூலை 4ஆம் தேதி பொது தேர்தல். தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். மிக்க நன்றி சீமாம் பிள்ளை யோகரட்னம் அவர்களே. மிக்க நன்றி ராஜன். மீண்டும் ஒரு நிலை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். லண்டன் சவுத்தரோவில் அன்புடன் வரவேற்கின்றது அபி பா அண்ட் ரெஸ்டாரண்ட். தினமும் மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை மகிழ்வான சேவை. கொண்டாட்டங்கள், சந்திப்புகள், நூல் வெளியீடுகள், கூட்டங்கள், கலந்துரையாடல்கள் நடத்துவதற்கு 150 இருக்கைகளுடன் அபி பா அண்ட் ரெஸ்டாரண்ட். 285 287 நோத்தோல் ரோட், சவுத்தரோ, HA 28JS.